நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் நியூஸ் இன்டர்நேஷனல். இது மக்கள் ஊடகம். புதிய தலைமுறை தொலைக்காட்சி உறக்கச் சொல்லுங்கள் என்ற நிகழ்ச்சியில் பெண்களுக்கு தாலி பெருமைப்படுத்துகிறதா சிறுமைப்படுத்துகிறதா என்ற தலைப்பில் நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப இருந்தது. இதை ஒளிபரப்பக்கூடாது என்று சில மர்ம கும்பல் புதிய தலைமுறை அலுவலகத்தையும் அதில் பணிபுரியும் ஒளிப்பதிவாளரையும் குண்டு வீசி தாக்கியுள்ளனர். இச்சம்பவத்தை கண்டித்து அகில இந்திய பத்திரிகை ஊடக சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் வேல்முருகன் அவர்களின் உத்தரவுப்படியும் வடசென்னை மாவட்ட தலைவர் யாசேரா முரளி தலைமையிலும் மூத்த பத்திரிகையாளர் குணசீலன் முன்னிலையிலும் சென்னையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எங்கள் பணியினை செய்ய ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம், அச்சம் தவிர்த்த போராட்டம், பத்திரிகை பணி மக்கள் பணி, பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு கொடு, நசுக்காதே மிரட்டாதே போராட்டம், பத்திரிகையாளர்கள் போராட்டம், பத்திரிகையாளர்கள் மிரட்டாதே, எங்கள் பணியினை செய்ய தடுக்காதே, எங்கள் பணியினை செய்ய தடுக்காதே, நசுக்காதே, கருத்து சுதந்திரத்தை நசுக்காதே, பாதுகாப்பு கொடு, பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு கொடு. தமிழகத்தில் தொடர்ந்து படைப்பாளிகளும் கருத்துக்களை உருவாக்கக்கூடிய தொலைக்காட்சி பணியாளர்களும் தொடர்ந்து தாக்கப்படும் அவலம் தொடர்ந்து வருகிறது. இதை அரசு உடனடியாக தடுக்கக்கூடிய வழிமுறைகளை ஆராய வேண்டும். ஏனென்றால் கருத்து சுதந்திரம் அரசியல் சாசன சட்டம் எங்களுக்கு தரப்பட்ட உரிமை. அதை நாங்கள் கடமையாக செய்யும் போது அதை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு. எங்களை தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாக்கும் பல்வேறு சம்பவங்களை அரசு தடுத்து நிறுத்தி எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். புதிய தலைமுறை ஊடக அலுவலகத்தை சில மர்ம நபர்கள் தாக்கி வெடிகுண்டு வீசி ஒரு அச்சத்தை உண்டு பண்ணி இருக்கிறார்கள். இதன் மூலமாக பத்திரிகை பணியாற்றக்கூடிய பத்திரிகை சகோதரர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை இங்கே நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த அலுவலக தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரியும் பத்திரிகை பணியினை செய்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு போதிய பாதுகாப்பினை வழங்க தமிழக அரசினையும் காவல்துறையினையும் எங்களது அகில இந்திய பத்திரிகை ஊடக சங்கத்தின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்களது ஆணைக்கிணங்க இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற ஒரு நிலைமை நீடிக்குமேயானால் எந்த ஒரு பத்திரிகையாளரும் தங்கள் பணியினை செய்ய இயலாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன்.